நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, எங்க போன? காலையில இருந்து போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், போனே எடுக்கல. ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. போய் சொல்லாத. என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லையே. இங்க பாரு, சில விஷயங்க எனக்கு தோணுனா கரெக்டா இருக்கும். சொல்லு, என்ன பிரச்சனை? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீ எங்க இருந்தாலும் அடுத்த 10 நிமிஷத்துல இங்க இருக்கணும். ஐயோ, உன்னோட இம்சையா இருக்கே. என்ன திரும்பவும் சண்டை ஆரம்பிக்கிறியா? இல்லம்மா, இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வருவேன், ஆனா வந்துட்டு உடனே போயிடுவேன். ஓகேவா? முதல்ல வா, அப்புறம் போறத பத்தி பேசலாம். கண்டிப்பா வரணுமா? இல்ல, நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் அங்க வரேன். தேவையில்ல, நானே அங்க வரேன். எவ்வளவு நேரத்துல வருவ? உடனே வரேன். அன்பை காட்டுறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. என்ன சரவண என்ன வருதா? வரலன்னு என்னென்னமோ காரணம் சொன்னா. மரியாதையா வரலனா பஞ்சாயத்து ஆயிடும்னு சொன்னதுக்கு அப்புறம் கிளம்பி வரேன்னா. எதுக்குடியே அண்ணன் இப்படி டென்ஷன் பண்ற? யாரு? நான் அவனை டென்ஷன் பண்றேனா? அவன் தாண்டி என்ன டென்ஷன் பண்றான். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். என்ன பீஸா ஏதாவது டெலிவரி கொடுக்க போறியா? என்ன நக்கலா? அப்புறம் என்ன, ஹெல்மெட்டை கூட கழட்டாம ஓவரா சீனை போடுற. இதுதான் போட்டு வந்தேன். உன்னோட பெரிய தொல்லையா இருக்குதே. என்ன சொல்லு மீனாட்சி, டைம் இஸ் கோல்டியா, ப்ளீஸ். அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஹெல்மெட் கழட்ட. பெரிய கைட்னா வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரி இருக்கு. முதல்ல இந்த எந்திரன் கிட்டப்ப கழிச்சிட்டு நார்மலா இரு. அதெல்லாம் முடியாது, அப்படியே பேசு. இப்ப எதுக்கு நீ ஹெல்மெட் கழட்ட மாட்டேங்கிற? பெரிய சிபிஐ சங்கரியா நீ? துரி கேள்வி கேக்குற. இப்ப ஹெல்மெட்டை கழட்ட போறியா இல்லையா? இரு கழட்டுறேன். என்னடா இது? எது? மூஞ்சில என்ன? காது. இதுவா? அதான், அது என்ன? அது என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறியா? எனக்கு தெரியும்டா. வரமாட்டேன்னு சொன்னப்பவே எனக்கு சந்தேகம் தான், ஏதோ பஞ்சாயத்துன்னு. என்னடா ஆச்சு? பாத்ரூம்ல வழிக்க விட்டேன். வழிக்க விழுந்தா பின்னாடி தானே அடிபடும். மூஞ்சில அடிபட்டிருக்கு. வழிக்க விழுறப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. விழுந்தா அடிபட்டுடுச்சு. விடுவியா? எங்கேயோ கட்டி பிடிச்சி புரண்டு சண்டை போட்ட மாதிரி தெரியுது. ஏண்டி ஒரு பிளாஸ்டர் வச்சுட்டு ஒரு வாரம் கதை பண்றா? அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? அப்படி பாக்குறேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சரி, வேற என்ன? நிஜமாவே வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சத்தியமா இல்ல. ரொம்ப நடிக்காத. அப்புறமா ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நீ அப்புறமா ஃபோன் பண்ணாலும் இதுதான் பிரச்சனை. குளிக்கும் போது பாத்ரூம்ல வழுக்கி விட்டேன். விழுந்த வேகத்துல பாத்ரூம்ல வாஷ் பேசின் கூட உடஞ்சது தெரியுமா? இது போதும். நாளைக்கு வந்து உன் வீட்டு பாத்ரூமை பாக்குறேன். மவனே, வாஷ் பேசின் மட்டும் உடையாம இருந்துச்சு, அப்ப வச்சுக்கிறேன் உன்னை. அவசரப்பட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட் சொல்லி உனக்கே ஆப்ப தேடிட்டே சரவணா. வாஷ் பேசினை வேற நைட்டு போய் உடைக்கணுமா? வேற என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. இப்போவே கண்ணு கட்டுதே. சுத்தியால வாஷ் பேசினை உடைக்கிறதுக்கும் நெத்தியால வாஷ் பேசினை உடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கேடி மனசுல நினைக்கிறது அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாளே. வாஷ் பேசின் உடைஞ்சிருக்கணும். உன் நெத்தியிலையும் எக்ஸ்ட்ரா காயம் வரக்கூடாது. நான் என்ன ஷிஹான் ஹுசைனியா நெத்திலேயே அப்படியே வாஷ் பேசின் உடைக்கிறதுக்கு? ஆனா மீனாட்சி, உன்னோட ரொம்ப கஷ்டம்டி. கஷ்டம்தான் செல்லம். உங்க அம்மாவுக்கு கொடுக்கற மாதிரி எனக்கு நீ அல்வா கொடுக்கணும்னு நினைச்சா ரொம்ப கஷ்டம்தான். என்ன முறைக்கிற? போய்
ஹெல்மெட்டால வாஷ் பேசின உடைச்சு வை. காலையில வந்து பாக்குறேன். ஆஹா, இவளே ஐடியாவும் கொடுக்குறாளே. தம்பி, நாளைக்கு இந்த ஹெல்மெட்டையும் செக் பண்ணுவேன். ஐயோ 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 ஐயோ, ஏண்டி ஒருத்த அடிபட்டு வந்துருக்கிறான். வாங்க மாமா, உக்காருங்க மாமா, காஃபி சாப்பிட்றீங்களா, தலையை பிடிச்சி விடுவா, காலை பிடிச்சி விடுவா, இப்படிலாம் கேட்காத. அது எப்படி அடிபட்டுச்சு, இது எப்படி உடஞ்சது, அது உடஞ்சதுனால அது என்ன ஆச்சு, இப்படின்னு துருவி 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 கேளு கேளு. சாரிடா, எப்படிடா அடிபட்டுச்சு? அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்பதானடா பாத்ரூம்ல விழுந்தேன்னு சொன்ன, அதுக்குள்ள பெரிய பிரச்சனைங்கிற? அம்மா தாயே, நான் கிளம்புறேன், ஆளை விடு, வீணா என் வாயை பிடுங்காத. பாவண்டி அண்ணன் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழின்னு முழிக்குது. முழிக்கட்டும், ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன சொல்ற? ஆமாடி, சரவணன் எதையோ மறைக்கிறான். எப்படி சொல்ற? மாமாவும் அண்ணனும் வெளியே எங்கேயோ போனாங்க. இவன் நெத்தியில பிளாஸ்டரோட வந்து நிக்கிறான். ஏதோ பஞ்சாயத்து இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். பார்த்த மாதிரியே இல்லை. யார் இவங்களா? டேய், எங்கடா போயிட்ட? எத்தனை வாட்டிடா ஃபோன் அடிக்கிறது, எடுக்கவே இல்லை. வண்டி ஓட்டியிருந்தா எடுக்க முடியல. உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? தெரியலையா, யார் வந்திருக்கா? அது ஒரு பெரிய கதைடா. என்னப்பா, என்ன விஷயம்? மீனாட்சி அண்ணன் தமிழ் இருக்கான்ல, அவன் ஒரு காரியம் பண்ணிட்டான்டா. என்ன பண்ணிட்டா? உள்ள போ, உனக்கே தெரியும். சரி வா. வா. என்ன உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தான் வெளியில நிப்பாட்டி வச்சிருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அவன் என்ன பண்ணா, நீ எதுக்கு உள்ள வர மாட்டேன்ற? டேய், என்ன இவ்வளவு கேள்வி கேட்காம ஒரு 10 அடி நடந்து உள்ள போனேன்னு வச்சுக்கோ, உனக்கே உண்மை தெரிஞ்சிடும். போ, நீ உள்ள போ. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குப்பா. நான் போய் ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு வந்துடுறேன். போ போ போ. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? வேற என்ன பண்றது? ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல? ஏமாத்துனது இவன். ஆனா போலீஸ் யாரை கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு? உங்களை தானங்க. இவனுக்கெல்லாம் நீதி நேர்மையெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. அதான் இருக்க நம்ம வயலெல்லாம் வர சொல்லி கட்டி தூக்கிட்டு வந்துட்டேன். முதல்ல மொக்கவோட சேர்ந்து குடும்பம் நடத்துறானா இல்லையான்னு கேளுங்க. முடியாதுன்னு அப்படியே சங்க அறுத்து தோட்டத்தில் வச்சு விட்டு. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்ல எங்களை தனியா பார்த்து எனக்கு இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்கு, இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிருக்கலாம்ல? எதுவுமே சொல்லாம வாயை மூடிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு எங்களை முட்டாளாக்கிட்டல 3 வருஷமா. என்னடா நினைச்சிருக்க உன் மனசுல? கேக்குறாங்கல்ல, வாய் திறந்து பதில் சொல்றா. வாயை மூடு. பண்றதையும் பண்ணிட்டு அழுக வரையா உனக்கு? தம்பி இங்க பாரு, நீ என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. போலீஸு கோர்ட்டு எங்க வேணாலும் போ, எல்லா பக்கமும் எனக்கு ஆள் இருக்கு. சத்தியமா சொல்றேன்டா, கொஞ்சம் இப்படி கொண்டுருவேன். வெறும் 10,000 ரூபா கொடுத்தா போதும், கொஞ்சம் கொலை செஞ்சுட்டு உள்ள போறதுக்கு 1000 பேர் ரெடியா இருக்கான். என்னடா சொல்ற எதிர உனக்கு வசதி? நான் வாழ்றேன். என்னது? நான் வாழ்றேன். சத்தமா சொல்றான், காதுல விழுல. நான் வாழ்றேன்னு சொல்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்தமா சொல்றான், காதுல விழுல. நான் வாழ்றேன்னு சொல்றேன். அது நீங்க உங்க அக்கா கூட்டுக்குவாங்க, அவங்க கூட சொல்லிட்டேன். சௌந்தர்யா, ஒரு நிமிஷம் வாங்க கூட. என்னடா பண்றாம? நம்ம வீட்டு மாப்பிள்ளை இப்படி கட்டி தூக்கிட்டு வந்திருக்கான். நாளைக்கு நாம ஏதாவது சொன்னா அவர் எப்படிடா கேட்பாரு? கேப்பான்.
நல்லபடியா போய் பேசினப்ப கேட்ல இருந்து வெளில துரத்தி அமிச்சான்ல, இப்ப செவுல 2 விட்டதுக்கு அப்புறம் சேர்ந்து வாழ்றேன்றான். என்னடா சொல்ற? ஆமாமா, ஒத்துக்கிட்டான் அவன். என்ன நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? நான் என்ன பேசணும்? நீ ஒன்னும் பேச வேணாம், அவன் பேசுவான். அத வந்து நீ கேட்டுட்டு போனா போதும். வா. டேய், எங்கிட்ட சொன்னது இப்ப இவங்கிட்ட சொல்றா. சொல்றா. சாரி, என்ன மன்னிச்சிரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். எத்தனை நாளைக்கு சொல்லுடா? எத்தனை நாளைக்கு? நான் வேணா ஊருக்கு போகல, இங்கேயே. வேண்டாம் சௌந்தர்யா. மா, எனக்கு அவன் வேண்டாம்மா. ஏய் சௌந்தர்யா, எதுக்கு இப்படி எல்லாரும் இஷ்டம் இல்லாத ஒருத்தனை இழுத்துட்டு வந்து என்ன கெஞ்சிட்டு இருக்கீங்க? அடிச்சு உதச்சு அவனை என் கூட வாழ வச்சீங்கன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்குமா? அப்ப என்ன பண்ணலாங்கிற? மா, அவனே சரின்னு சொன்னாலும் அவன் எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கேவலமானவன் கூட இனிமே என்னால சேர்ந்து வாழ முடியாது. தயவு செஞ்சு இவனை வீட்டுல இருந்து வெளியே போக சொல்லுங்க. இவனுக்காக நீங்க யாரும் தேவையில்லாத பிரச்சனையில மாட்ட வேண்டாம். ஏண்டி, நல்லா யோசிச்சு சொல்லுடி. நல்லா யோசிச்சுதாம்மா சொல்றேன். என்னால இவனை நம்பி இனிமே ஒரு நிமிஷம் கூட வாழ்க்கையை ஒப்படைக்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா இப்படி ஒருத்தனை பிரிஞ்சது எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. திரும்ப திரும்ப இவன் மூஞ்சில என்ன முழிக்க வைக்காதீங்க. சௌந்தர்யா, சௌந்தர்யா. போடா. பாருங்க. அவங்க சொல்றது நியாயம்தானே. இஷ்டம் இல்லாதவனை மறுபூர்த்தி அவங்க கூட வாழ்றதை விட தனியாக இருக்குது எவ்வளோ பெட்ரு. அவங்க தெளிவாக முடிவு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அவனால வேறு ஏதாவது பிரச்சனைடா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. தமிழ், தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் முக்கியமான சமயத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. தேங்க்ஸ். பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்கள் நானும் மச்சா மாப்பிள்ளை ஆகிட்டேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைடா, அது என் தங்கச்சிக்கு பிரச்சனை. என் தங்கச்சிக்கு பிரச்சனைடா, அது எனக்கு பிரச்சனை. வரேங்க. நீ ஏதோ தைக்க கொடுத்த துணியை வாங்கிட்டு வரணும்னு சொன்னியே. சரவண வரான்ப்பா, கொண்டு வருவான். ஏமா, இந்த வேலையில மாப்பிள்ளை கிட்டே சொல்றது? நான் சும்மா தானே இருக்கேன். என்கிட்ட சொன்னா நான் வாங்கிட்டு வர மாட்டேனா? அவனுக்கு தெரியட்டும்பா, கல்யாணம்னா எவ்வளவு கஷ்டம்னு. வாங்க மாப்பிள்ள. ஆயுசு 100. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், நீங்களே வந்து நிக்கிறீங்க. என்னங்க மாமா? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சும்மா தான். வாங்க உட்காருங்க. இல்லை மாமா, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்பணும். இது மீனாட்சிகிட்ட கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இந்தா மாப்பிள்ள, காஃபி ஏதாவது? இல்லை மாமா, நான் அப்புறம் வரேன். பார்வதி, அந்த தாம்பூல சாமான் கரெக்டா இருக்கான்னு பாரு. தாம்பூல சாமான்லாம் இன்னும் வாங்கவே இல்லைங்களே. இல்லையா? இருக்கும் பாரு. வா வா பார்க்கலாம். சரி வரேன். என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லையே. என்ன ஒன்றும் இல்லையே? பார்க்க வந்தா நான் துரத்துனா கூட கிளம்ப மாட்டேன். இப்ப என்னவோ வந்த உடனே போறேங்கிற? இல்லை, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். எனக்கே வா. உன் ஆபீஸ்ல நீ என்ன வேலை செய்வேன்னு எனக்கு தெரியாது. வா உட்காரு. வாடா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லையா? என்னமோ சரியில்லை. என்னன்னு சொல்லு. சே,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐம் ஆல் ரைட். முதல்ல பக்கத்துல வந்து உட்காரு. என்ன அங்கே உட்காந்துட்ட? இங்க வந்து உட்காருடா. இல்லை, அத்தை மாமாலாம் இருக்காங்களே, அதான். அடடா ரொம்ப தான். ஒழுங்கா இங்க வா. நீ என்னன்னு சொல்லு. நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்கார போறேன். சரவணா, உன் கையை கொஞ்சம் கூட. எதுக்கு? கூட. எதுக்குன்னு சொல்லு. நீ கிளம்பு முதல்ல. அதுக்கு இல்ல. ஒன்னும் வேணாம். நீ இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்க, கிளம்பு. அப்படி இல்ல மீனாட்சி. நான் ஒன்னும் சொல்லலையே, கிளம்புப்பா. ஒரு சின்ன பிரச்சனை. ஒன்னு பிரச்சனை என்னன்னு சொல்லணும், இல்ல அந்த மாதிரி சமயத்துல என்ன பார்க்க வராம இருக்கணும். உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு ஏன்னு கேட்டா பதிலே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் மூடு சரியில்லை, அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு இந்த மூடோட என்ன பார்க்க வந்த? என்ன சொல்ற? நான் வந்திருக்க கூடாதுன்றியா? இப்ப பாரு, தேவையில்லாம நமக்குள்ள சண்டை தான் வருது. நீ ஆபீஸ் கிளம்பு, மூடு சரியானதும் ஃபோன் பண்ணு. சாரி மீனாட்சி. சச்சா, எதுக்கு சாரி எல்லாம் சொல்லிக்கிட்ட? ஒன்னும் இல்ல, விடு. கொஞ்சம் காஃபி தரட்டுமா? இல்ல, நான் கிளம்புறேன், விடு. எனக்காக ஒரு ஹாஃப் கப். சரி, கொஞ்சம் சீக்கிரம் விடு. மா, அழுறதா இருந்தா கொஞ்சம் வெளிப்பா அழுறியா? படிக்க விடாம நொய்யிங்கிட்டு. ஏண்டி உனக்கு இப்படி ஆயிடுச்சே, நான் அழுதுகிட்டு இருக்கேன். நீ என்னடானா ஒண்ணுமே ஆகாதவ மாதிரி புக் படிச்சிட்டு இருக்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? என்னையும் கூட சேர்ந்து அழ சொல்றியா? என்னடி இப்படி பேசுற? மா, நானே நடந்த விஷயங்களை மறக்கணும்னு நினைக்கிறேன். நீ திரும்பவும் ஞாபகப்படுத்தாத. ஓஹோ, நான் உனக்கா கவலைப்படுறது உனக்கு தொல்லையா இருக்கா? மா. என்னம்மா, என்ன பிரச்சனை? பா, பாருங்கப்பா அம்மாவை. நானே மைண்ட் டைவர்ட் பண்றதுக்காக புக் எடுத்து படிச்சிட்டு இருந்தேன். அம்மா காது கிட்ட நோய் நோயின்னு அழுதுட்டு இருக்காங்க. ஏண்டி அவ காதுக்குள்ள அழுவுற? கீழே உட்காந்து அவ கால்ல அழ. என்ன கிண்டலா? அதான் புள்ள தெளிவா சொல்றால, அப்புறம் ஏன் அழுதுட்டு இருக்க? எனக்கு கவலை, அழுறேன். உனக்கு கவலைனா ஓரமா எங்கேயாவது போய் உட்காந்து அழு. அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி போதும் போதும்னு பேசுறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே அர்த்தம் தான், நடந்தது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லைன்னு அர்த்தம். என்னங்க இவ இப்படி வாழ வெட்டியா வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா, இப்படி பேசுறீங்க? அப்படி ஒருத்தங்கிட்ட வெட்டியா வாழ்றதை விட என் பொண்ணு வாழா வெட்டியா வாழ்றது எவ்வளவோ பெட்டரு. என்னமா சொல்ற? ஆமாப்பா, கஷ்டத்துல இருக்கிறப்பதான் உங்க அருமை தெரியுது. ஒரு பிரச்சனை எப்படி அசால்ட்டா டீல் பண்றதுன்னு நிஜமா உங்ககிட்ட தான்ப்பா கத்துக்கணும். பிரச்சனைய ஈஸியா டீல் பண்றதுக்கான வழி என்ன தெரியுமா? என்னப்பா? பிரச்சனைய டீல் பண்ணாம இருக்கிறது தான். அதெல்லாம் இருக்கட்டும். உங்க சம்பந்தி கிட்ட பேசுனீங்களா இல்லையா? இல்லம்மா, இன்னும் பேசணும். முதல்ல அத பேசுங்க. என்னப்பா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லடா, இப்ப இருக்கிற மனநிலைமையில இந்த ஃபங்க்ஷன் தேவையான்னு உன் அம்மா கேட்டா. எனக்கு அது சரின்னு பட்டுச்சு. மீனாட்சி வீட்டுல இருந்து எல்லாரும் கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட பக்குவமா இந்த கேன்சல் விஷயத்த சொல்லணும். என்ன பக்குவமா சொல்றது? இப்ப இருக்க நிலைமையில இந்த ஃபங்க்ஷன் ஒண்ணுதான் குறைச்சல். அப்பா, ஏன் பிரச்சனைக்கும் சரவணோட தாலிக்கு பொண்ணு இருக்கிற ஃபங்க்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒன்னும் இல்லதாம்மா, இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுற அளவுக்கு சந்தோஷமான மனநிலைமையில நம்ம யாருமே இல்லையே. என்னப்பா சொல்றீங்க? நீங்க தான் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே இதனால ஃபங்க்ஷன் வேணான்னு சொல்றீங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? நீ புருஷனை பிரிஞ்சு வந்து வீட்டுல உட்கார்ந்துருக்க. இந்த நேரத்துல யாராச்சும் அடுத்த கல்யாணத்துக்கு தாலிக்கு பொண்ணு இருக்குவாங்களா? சௌந்தர்யா, இதை விடுமா, ஃபங்க்ஷன் அப்புறமா பண்ணிக்கலாம். பா, நீங்க இப்படி எல்லாம் பண்றதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா. நடக்க கூடாது ஏதோ எனக்கு நடந்துட்ட மாதிரி எனக்கு பயமா இருக்கு. அவன் ஒரு வீணா போனவன். அவன் என் வாழ்க்கையில இருந்து வெளியில போனது நல்லதுதான்னு நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா நீங்களும் நார்மலா இருங்க, என்னையும் நார்மலா இருக்க விடுங்க. இந்த ஃபங்க்ஷனை எவ்வளவு நல்லா நடத்த முடியுமோ அவ்வளவு நல்லா பண்ணுங்க. அப்ப வாங்க அதிடி. மா,
இப்ப அதுக்கு என்ன அவசரம்? இப்பதானே ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். அடுத்தது என்ன அப்புறமா யோசிப்போம். போதுமா? நெத்தியில அடிச்ச மாதிரி தெளிவா என் பொண்ணு சொல்லிட்டா. நீ ஒழுங்கா உன் வாயை மூடிட்டு இரு. சௌந்தர்யா, நான் கூட உனக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சுதான் இந்த ஃபங்க்ஷனை தள்ளி போட நினைச்சேன். நீயே நடத்துங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் யார் என்ன சொன்னா என்ன, ஃபங்க்ஷனை ஜமாச்சிடலாம். இப்போ கூட சரவணனுக்கு சந்தோஷன்றதுக்காக நான் இதுக்கு ஒத்துக்கல. உன் மைண்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகுன்றதுக்காக தான் ஒத்துக்கிட்டேன். கவலைப்படாத ராஜாத்தி, அப்பா இருக்கேன்.